அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து விஜய் காவேரி பிரச்சனையில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நிவீனும் குமரனும் வந்து வீட்டுக்கு தெரியாமையே வந்து விஜய் காவேரிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க வந்துட்டாங்க அப்படிங்கிறதான். ஏன் அப்படின்னா விஜய் வந்து தலைமறைவாக இருக்காரு அப்படிங்கிறது வந்து தெரியும். அப்போ என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு காவேரிக்கிட்ட வந்து நிவீன் கேட்கும் போது அதை வந்து அவங்க சொல்கிறாங்க. இதுதான் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க காவேரி. என்ன இந்த மாதிரி வெண்ணிலா வந்து இந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆச்சு, போலீஸ் ஸ்டேஷனில் போய் வச்சுருந்தாங்க, இந்த மாதிரி நான் தான் வெளியில் அவரை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை போலீஸ்கிட்ட காட்டி கூப்பிட்டு வந்தோம், அடுத்த நாள் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து அவங்க பண்ணியிருக்கிறதுக்கு வெண்ணிலா வந்து சூசைட் அட்டம் மாடியிலிருந்து குதிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொன்னோடனே நிவீன் வந்து என்ன பண்ணுறாரு, இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரனுக்கு போன போட்டு வர சொல்லி, ஆனால் இதில் வந்து நம்ம பசு வந்து ஏதோ இதில் இன்வால்வ் ஆகியிருக்காரு, அதனால் வந்து ஏதோ பிளான் பண்ணி விஜயை மாட்டி விடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, அது நம்ம கண்டுபிடிக்கணும், நம்ம விஜய்க்கு இந்த இடத்துல துணையாக நிற்கணும் அப்படின்னு சொல்லணுன்னே சரிடா அப்படின்னு சொல்லி குமரன் வந்து சொல்கிறாரு. அப்போ விஜய்கிட்ட பேசணுமே அப்படின்னு சொல்லும்போது அவர்கிட்ட பேச முடியாத சுச்சுவேஷனை, அவர் வந்து தலைமறைவாக இருக்கார் அப்படின்னு சொன்னோடனே காவேரி வந்து அதை வந்து விஜய்கிட்ட சொல்கிறாங்க. விஜய் காவேரி பேசும்போது இந்த மாதிரி நிவீன் வந்தாருங்க, நான் இந்த மாதிரி சொன்னேங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு சொன்னோடனே சரி அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே அவங்க இது பிரச்சனையில் மாட்டிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லும்போது, இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு தான் வந்து வராங்க. வந்து விஜய்கிட்டையுமே காவேரி பேச சொல்கிறாங்க. நிவீன் வந்து பேசுகிறாரு, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க விஜய், நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிவீன் வந்து சொல்கிறாரு. சரி ரொம்ப தேங்க்ஸ் நிவீன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பசுபதி என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அப்படின்னு வாட்ச் பண்ணுறாங்க. வாட்ச் பண்ணி அவர் என்னெல்லாம் வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு விஜய்க்கு வந்து நம்ம அவர் பிரச்சனையிலேருந்து அவரை கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு எடுக்கும் போது இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே வந்து சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது நல்ல விஷயம், அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அவ்வளோ அழகாக வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது அது அப்கமிங்கில் தான் வரும். அதை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நமக்கு அப்டேட் வரப்பே தெரியுது. ஆனால் விஜய் மாஸ்க் போட்டு வந்து செம்மையாக ஆக்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் நம்மளோட நிவீனும் குமரனும் இருக்கிறது அதை விட ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதான். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி டைமில் ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா காவேரி தனியாக இருந்து இதில் வந்து இது பண்ண முடியாது இல்லையா. அப்போ ஆஃபீஸில் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ நம்மளோட ஐயப்பன் கூட இருக்கிறதுனால ஆஃபீஸ்லேயும் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அங்கே ஆஃபீஸில் அந்த இது கட்டுறாங்க இல்லையா, அதில் பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பிரச்சனையை காவேரி சால்வ் பண்ணுறாங்களா, இல்லை அதில் ஏதாவது ப்ராப்ளத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு இந்த பசு வந்து இறங்கி அதில் இப்போ ஏதாவது குட்டையை கலப்புறாரா அப்படின்றத பார்க்கணும். நாளைக்கு எபிசோடு வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தான். இன்றைக்கி ப்ரொமோ வந்து நம்ம எதிர்பார்க்காத ப்ரொமோ வந்துடுச்சு. அது ஆல்ரெடி நல்ல ப்ரொமோ தான், சூப்பர் ப்ரொமோ. நாளைக்கு எபிசோடு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நான் வெயிட் பண்ணுறேங்க. கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு நம்ம எதிர்பாராத சுச்சுவேஷனில் வந்து அதாவது சீரியல் நின்றுருந்துச்சு. சாரதா என்ன சொல்லுவாங்க, வீட்டில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, இதெல்லாம் வந்து இருக்கு இல்லையா, அடுத்தடுத்து எந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ நிவீன் வந்து நாளைக்கு காவேரி மீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது நாளைக்கு எபிசோடில். சரிங்களா, பார்ப்போம். அது கண்டிப்பாக அதுதான் நடக்க போகுது. நிவீன் வந்து காவேரி என்னாச்சு, விஜய் எங்கே போயிட்டாரு, இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்களே, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது காவேரி வந்து நிவீன்கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லுவாங்க. இப்படி ஆயிடுச்சுங்க அப்படின்னு. அப்போ அந்த குமரனுக்கு தெரியும், ஏன் காவேரி இவ்வளோ நாள் சொல்லலை அப்படின்னு கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை மாமா நம்ம வீட்டிலே 1008 பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லுவாங்க. பாப்பா என்ன நடக்குது என்ன ஏது நடக்குது, நாளைக்கு எபிசோடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுதுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா, நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள்.